ஹலோ வெல்கமர்ஸ். நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிஷா இருந்துட்டு வந்து வெண்பா பேரில் இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே வந்து என் பேரில் வந்து மாற்றி இது பண்ணுறதா வந்து சொன்னீங்களே, அது வந்து மாற்றிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வக்கீல் கிட்ட வந்து கேட்குறாங்க. வக்கீலை வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாரு. அவர்கிட்ட வந்து இன்னைக்கு எப்படியாச்சும் வந்து மொத்தமாக வந்து சொத்தெல்லாம் வந்து நம்ம பேருக்கு வந்து மாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து நிஷா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலில் வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம சுடரும் வந்து கேட்டுட்ருக்காங்க. என்னடா இது வந்து சொத்தை பற்றி பேசுகிறாங்களே, நம்மளை வந்து கூப்பிட மாட்டேங்கிறாங்க, நம்மளை வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு ஆள் தானே அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்மளை வந்து கூப்பிடாம வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வந்து வருதுங்க. சரி, ஓகே, அந்த ஃபீலிங்ஸோடயே மட்டும் வந்து இருந்துக்க சொல்றாரு. தேவையில்லாம வந்து மூக்க நுழைச்சா அவன் மூக்க வந்து உடைச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து நல்லா தெரியும். ஏன்னா பெரிய வீட்டு விவகாரத்த எல்லாமே வந்து நீ வந்து தலையிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். உனக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து உனக்கே வந்து தெரியும். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆறுமுகம் வந்து சொல்றாரு. மேடம் அதில வந்து ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. அந்த சட்ட சிக்கல வந்து நீங்க வந்து சரி பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, நான் வந்து சொத்த வந்து மொத்தமா வந்து உங்க பேருக்கு வந்து மாத்தி குடுத்துறதுல வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, என்ன சார் வந்து என்ன சட்ட சிக்கல் வந்து இருக்கு? இப்போ வந்து என்ன வந்து புதுசா வந்து சட்ட சிக்கல் வந்து வருது, அது இதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க. என்ன உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், எனக்கு வந்து ஒண்ணும் ஆகல மேடம். இப்போ வந்து வெண்பா வந்து யாருடைய கஸ்டடியில, யாருடைய இதில வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியும். ஏன்னா வெண்பா வந்து உங்க கூடயே வந்து இருக்கா. உங்க கூட வந்து கிடையாதுல்ல. அப்போ வந்து வெண்பா வந்து யார் கூட இருக்கா? அவங்களுடைய தகப்பனார் கூட வந்து இருக்காங்க. அவங்களுடைய அப்பா கூட வந்து இருக்கும்போது, சொத்து எல்லாமே வந்து வெண்பாவுக்கு வந்து மாத்துனா வெண்பாவுடைய அவங்களுடைய ஹோல் ஃபேமிலிக்கு தான் வந்து போகும். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு சட்ட சிக்கல் வந்து இருக்கு. அதுவும் இல்லாம வந்து இந்த அ வெண்பா பேர்ல இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே வந்து என் பேர்ல வந்து மாத்தணும் அப்படின்ற மாரிலாம் வந்து கேட்டாங்க. அப்போ வெண்பா பேர்ல ஏற்கனவே வந்து சொத்து எல்லாமே வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து கார்டியனா வந்து அ வெண்பாவுடைய அப்பா வந்து இருக்காரு. அப்பா அவரு வந்து என்ன முடிவு எடுக்கிறாரோ, அதுதான் வந்து நம்ம விஜய் வந்து என்ன சொல்லிருவாரு கடைசியில, எனக்கு வந்து சொத்தெல்லாம் வந்து தேவையில்ல. உங்களுடைய சொத்த வச்சு தான் நான் வந்து பொழைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கௌரவமா வந்து மனுஷன் வந்து சொன்னாலே வந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே, நம்மளும் வந்து இப்போ வந்து சொத்து இல்லாம இருக்கோம். இல்ல இப்போ வந்து சொத்து வந்து கிடைச்சதுன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாரி வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாருன்னா, ஓகே, ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளும் வந்து சைலன்ட்டா இருக்கலாம். ஆனா எதுவுமே வந்து பண்ணாம சொத்து வந்து வெண்பா பேர்ல இருக்கு. அந்த சொத்த வந்து எப்படியாச்சும் வந்து இவங்களுக்கு வந்து தெரியுமா? தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. வெண்பா பேர்ல வந்து சொத்து இருக்கு. அந்த சொத்த வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம பேருக்கு வந்து மாத்திக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வெண்பா பேர்ல தான் இருக்கு. ஆனா வெண்பா பேர்ல இருக்கிற சொத்த வந்து நிஷா வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம பேருக்கு வந்து மாத்தணும் அப்படின்றதுல வந்து ஒரு நோக்கத்தோட வந்து பயங்கரமா வந்து வேலைப்பாடுகள் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து தெரிவிக்கணும். வெண்பா பேர்ல வந்து சொத்து எல்லாமே இருக்கு. நீங்க வந்து எந்த இதுவும் வந்து பேனிக் ஆவாதீங்க. அப்படி இருக்கும்போது வந்து வெண்பாவுடைய பேர வச்சு யூஸ் பண்ணி, நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த சொத்து எல்லாத்தையுமே வந்து டேக் ஓவர் பண்ணி, ஒரு பிசினஸோ இல்ல வந்து பழையபடியான உங்களுடைய வாழ்க்கைய இத வந்து தரத்த வந்து மேம்படுத்திக்கோங்க அப்படின்றது தான் வந்து ஒரு இதா இருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து சட்ட சிக்கலா வந்து ஆறுமுகம் வந்து சொன்னதுல வந்து நிஷாக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கதிரேசனுக்கும் வந்து தூக்கி வாரி வந்து போட்டுச்சு. கதிரேசனுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஷாக்கிங்கா வந்து கிடையாது. ஏன்னா வந்து என் பொண்ணு வந்து கிடைச்சிட்டா, என் பொண்ணோட பொண்ணுக்கு தானே வந்து போது. என்னுடைய பேத்திக்கு தானே வந்து போது எல்லா சொத்தும். அதனால வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. மாப்பிள மேலேயும் வந்து எனக்கு வந்து கோவம் கிடையாது. யாருக்கு வந்து போனா என்ன? சரி பாதியா வந்து சொத்த வந்து பிரிச்சு குடுத்துரலாம் அப்படின்றது தான் வந்து பிளானு. அப்போ சரி பாதியான்னா வெண்பா பேர்ல வந்து சொத்து போயிட்டா, சுடர் வந்து என்ன இது வந்து நம்ம வந்து எங்கேருந்தோ வந்து வந்தோம், சொத்த வந்து ஆட்டைய போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தோன்னா, வெண்பா பேருக்கு வந்து மாத்தி வச்சா, அப்ப நம்ம இங்க வந்து இருக்கிறதே வந்து வேஸ்ட் ஆச்சே. எப்படி வந்து இந்த வீட்ல வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம வந்து நான் முழிச்சிட்டு இருக்கேனே. இதுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு ட்ராமா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுடர் வந்து யோசிக்கிறாங்க. ஓகே, பண்ணிடலாம். ட்ராமா தானே, கண்டிப்பா வந்து பண்ணிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து என்னென்ன வந்து பேசுறாங்க, என்னென்ன வந்து சொல்றாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நாம வந்து பார்த்துக்கணும். வெண்பா பேர்ல வந்து இருக்கிற சொத்து எல்லாமே வந்து இப்ப யார் வந்து பார்த்துட்டுருக்காங்க? விஜய் தான் வந்து பார்த்துட்டுருக்காரு. அவரு பேருக்கு தான் வந்து மாற்றமா வந்து மாத்த முடியுமே தவிர, மத்தபடி வந்து சித்தி பேர்லலாம் வந்து மாத்த முடியாது. அப்படின்றத வந்து ஆறுமுகம் வந்து சொல்லிட்டாரு. என்னங்க இது வந்து ஒரு குழப்பத்த வந்து உண்டாக்குதே! அப்போ வந்து விஜய்க்கு தான் வந்து எல்லா சொத்துமே வந்து போகுமா? குழந்தை பேர்ல இருக்கிற சொத்து எல்லாமே வந்து தன்னுடைய அப்பாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகுமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம
ஆறுமுகம் வந்து சொல்லிட்டாரு. இதுதான் வந்து கோர்ட்டும் வந்து சொல்லப்போகுது. நானும் வந்து அதுதான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணும் புரியாம வந்து நிஷா வந்து பெதன்னு வந்து முழிக்கிறாங்க. அதிலேயே வந்து தெரிஞ்சு போச்சு. ஓ! சொத்து எல்லாமே வந்து விஜய்க்கு தான் வந்து மாறப்போகுது. அப்ப நம்ம வந்து இங்க இருக்கிறது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுடருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு ட்ராமா வந்து பண்ணணும். அந்த ட்ராமா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்து மல்லிய வந்து இங்க வந்து வர வைக்கணும். மல்லி வந்தா தான் வந்து விஜய் வந்து வருவான். அப்போ மல்லிய வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணணும். நமக்கு வந்து சொத்து தேவை. அப்ப மல்லிய வந்து டார்கெட் பண்ணணும். மல்லிகிட்ட வந்து ஒண்ணும் இல்லனாலுமே வந்து மல்லிய வந்து டார்கெட் பண்றாங்களே அப்படின்றது தான் வந்து ஒரே ஒரு கஷ்டமான விஷயத்த வந்து இதுவாகுது. சரி ஓகே. எப்படியாச்சும் வந்து எங்கேயாச்சும் வந்து தொலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டும் வந்து சொல்றதுக்கு வந்து விட முடியல. அப்படி வந்து பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்லிய வந்து எப்படி வந்து வர வைப்பாங்க? அடம் பிடிக்க போறாங்க. யார் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கதிரேசனுடைய பொண்ணா நடிக்கிற சுடர் தான் வந்து இப்போ வந்து அடம் பிடிக்க போறாங்க. அப்படியே அடம் பிடிச்சு எனக்கு வந்து மல்லி தான் வந்து வேணும், மல்லி தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இவ மறுபடியும் வந்து மல்லி மல்லின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காளே! இவள வந்து பேசாம வந்து எங்கேயாச்சும் வந்து நானே போய் வந்து குழி தோண்டி வந்து புதைச்சுட்டு வந்துட்டா, சொத்த விட வந்து இவ என்ன பெரிய இதுவா? அப்படின்ற மாரி வந்து கதிரேசனும் இல்ல வந்து நிஷாவும் வந்து யோசிக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய். சி யூ டாட்டா.